வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சி விடும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு, கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் இருந்த போராட்டங்கள் பார்த்திங்கன்னா இனிமேல் விலக போகுதுங்க. போன மாதம் என் தொழிலில் ரொம்ப டல்லாக இருந்தது. போன மாதம் எந்த ஹோட்டலுக்காரங்களும் எடுத்துக்கினாலும் சரி, ஹோட்டலில் தொழிலதிபர், அதாவது உணவு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வரைக்கும் போன மாதம் எந்த வியாபாரமும் இல்லைன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த தை மாசியே உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலும் மாசியும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஆனால் உடல் உபாதைகளில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் உண்டு.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்டது, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சிறுநீரகத்தில் வந்து கவனம் செலுத்தணும். தேவையில்லாத பழக்க வழக்கம் தான் விட்டு ஒழிகிறது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அனுசரணையாக நடந்துக்கணும். பிள்ளைகள் வழியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அன்பு கலந்த கண்டிப்பு வேணும். எதையுமே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அப்புறமா அவஸ்தைப்படக்கூடியது இந்த மீனராசிக்காரர்கள் தான். இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு கூறிய வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் இந்த போதகராகட்டும், ஆசிரியராகட்டும், மத போதகர்களாகட்டும், கல்வி சம்மந்தப்பட்டவங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு புதுசாக எதையாவது செய்து அசிங்க அவமானத்தை சந்திக்க வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் ரொம்ப இந்த மாதத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பலனை தரும். பதவி படி உயர்வு உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். அதே போல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த தர்ப்பணம் செய்வதற்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு மாதங்க இந்த மாசி மாதம். ஏதாவது முன்னோர்கள் தர்ப்பணம் மறந்து இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை தந்துடும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரொம்ப தடையாக இருந்தது, தொழில் கற்றுக்கினவங்க, அதாவது குருமார்களிடம், உங்களுக்கு யார் தொழில் கற்றுக் கொடுத்தாங்க அந்த குருமார்களிடம் போயிட்டு நேரடியாக போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. உங்கள் தொழில் வந்து நல்ல ஒரு லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒருவர் மெக்கானிக்காக இருப்பார், இவர் தனியாக மெக்கானிக் போட்டுருப்பார், டல்லாக இருக்கும். இவருக்கு யார் அந்த தொழில் தொடங்கினாரோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இவருடைய தொழில் உயரும். இவரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தொழிலில் இருந்திருப்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு மனசங்கடம் வரும். இவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வர சொன்னோம்னா, ஆசீர்வாதம் வாங்கினா இவருடைய தொழில் நல்லாயிருக்கும், மதிப்பு மரியாதை வரும். அரசியலும் சரி, இவருக்கு முன்னோடியாக இருந்த அரசியல் பிரமுகர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருமார்களிடம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாலே இவருடைய வித்தைகள் நல்லா அற்புதமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நிதானம் தேவை, ரொம்ப கவனமும் தேவை. நிதானித்து கவனமும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெற்றவங்களுக்கோ அல்லது அதுக்குரியவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை சிக்கிக்க வேண்டாம். ஊடகத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற கருத்துக்களை வெளியிடும் போது ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 50 வயதை தாண்டினவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு, முதுகு, முட்டி, இடுப்பு, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எலும்பு தேய்மானம். மருத்துவம் ஆரம்பத்திலே இருக்கும்போது மருத்துவம் தேவை. ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் போனவுடனே நடைப்பயிற்சி, ரொம்ப உடலை வருத்தி செய்யக்கூடிய தொழில் ரொம்ப அற்புதமான பலனை தரும். இவங்களுடைய வேலையை இவங்க செய்யட்டும், நடைப்பயிற்சி செய்கிறது. அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு, சுவாமி நரசிம்மர் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவர்கள் செய்யும் பொழுதும், சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அசைவத்தை செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து இனிப்பையும் தவிர்த்து கசப்பை கொஞ்சம் சேர்த்துக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் இவர்கள்ட்ட வராது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களோட பரிகாரம் என்ன அப்படின்னா, இவங்க குடும்பத்தை மட்டும் பார்க்குறதாங்க பரிகாரம். இவங்களுடைய மனைவி, இவங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலை, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலனை தந்துவிடும். ஆக மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப 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 நிதானம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மன உளைச்சல் குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழிலில் செய்கிறவங்க கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரிடம் கடன் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசி தானத்துக்குன்னு பிறந்தது, புரியுதுங்களா? ஒரு பொருளை கொடுத்தீங்க, கடனாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வாங்கிறதுக்குள்ளே படாத பாடு படணும். சில சமயங்களில் வராமல் கூட ஏமாறுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீடு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்காத வீடு கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரும். திருமணம் உடைய வயது வந்த பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி அதுக்குரிய அமைப்பு வரும். வம்ச விருத்தி, கர்ப்பம் தரிக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. ஆக மொத்தத்தில் ரொம்ப கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்.
இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். புரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். குரு பகவான் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் புரட்டாதி. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசு வேலை அஸ்திவாரம் போட்டவங்கள ஜாயின் பண்ணிட்டாங்க. அரசு வேலைக்கு தயாராகக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகள் வரும். அதுவும் இந்த மாசி மாதத்தில் அஸ்திவாரம் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான இந்த க்ளூ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தரும். பணம் கொடுத்து வேலை வாங்கினோன்னா பணமும் கிடைக்காது, வேலையும் வராது. நேர் வழியில் போகிறது தான் இந்த புரட்டாதி. குரு பகவான் எப்பவுமே நேர்மையை விரும்புவார். சுப காரியங்களுக்கு பலத்தை தரும். வீடு கட்டிக்கூடிய வாய்ப்பு, மண் வாங்கக்கூடிய அமைப்பு, திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம், புத்திர பாக்கியம், கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் அத்தனையுமே கிடைக்குதுங்க. ஆனால் பண விஷயத்தில் மிக கவனம். ஒரு தொழிலை செய்கிறீங்கன்னா தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க, தெரியாத தொழிலை விட்டுறது நல்லது. அலைச்சல் திருச்சல் உடைய தொழில்கள், இந்த வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் அற்புதமான மாதமாக இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சுப வீரத்துக்கு பலமும் வெற்றியும் தரும் அற்புதமான மாதமாக இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.